கேரட் சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி கேரட் சாதம் செய்கிறதுக்கு 4 கேரட்டை துருவி வச்சுருக்கேன். ஒரு 6 பீன்ஸு சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. நான் 3 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், வெங்காயத்தை போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வரமிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் உப்பு, அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வணக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கறனால அடி பிடிக்கும், அதனால அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலாலாம் கருகி போயிடும், அதனால அடுப்பு சிம்மில் வச்சே கலரி விடுங்க. எண்ணெயில் வணக்கி விடுங்க. துருவி வச்ச கேரட்டை போட்டுடலாம். நீங்கள் வேணா பெருசாகவும் சீவிக்கலாம். கேரட்டை வந்து பெருசாக சீவரனா சீவிக்கலாம். நான் வந்து சின்னதுலேயே சீவிக்கலாம் அப்படின்னு போட்டு சீவிருக்கேன். கால் ஸ்பூன் மஞ்சள், ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
நல்லா வணங்கிருச்சு. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வணங்கிருச்சுங்க. 2 நிமிஷம் மட்டும் அடுப்பு சிம்ல வச்சுட்டு மூடி வச்சா போதும். நல்லா வணங்கிரும். காய் வேகலைங்கிற விஷயமே தெரியல. சாப்பாடு போட்டு கிளறிடலாம். நல்லா கிளறியாச்சு. இன்னைக்கு கொத்தமல்லி தழை தூவிடலாம். கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.